அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நாட்டை பொறுத்தவரையும் அது பெண்கள் என்றால் விமானத்தை ஓட்டுபவராக இருக்கலாம் அல்லது வீதியை கூட்டுபவராக இருக்கலாம். இரண்டு பேரையுமே ஒன்றாக கருதி கௌரவிக்கக்கூடிய மனப்பாங்கை நம்முடைய ஆண்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது ஒரு நடனம் ஆடுகின்ற நாட்டிய பெண்மணியாக இருக்கலாம் அல்லது நாத்து நடுகின்ற பெண்மணியாக கூட இருக்கலாம். எனவே அது கிராமத்து பெண்மணியாக, நகரத்து பெண்மணியாக, படித்த பெண்மணியாக, படிக்காத பெண்மணியாக இருந்தாலும் எல்லோரையுமே சமமாக கருதக்கூடிய ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் உருவெடுக்குமே. ஆனால் அங்கேதான் உண்மையான பெண்மையை போற்றக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரிய இளைஞர்களே, இத்தகைய பெண்மையை போற்றக்கூடிய ஒரு சூழலில் நாம் ஒரு புதிய சமூகத்தை படைப்போம். ஈழத்திலே நம்முடைய பெண்கள் ஆயுதமேந்தி போராடி இருக்கிறார்கள் என்று ஒரு வலிமை மிகுந்த இராணுவத்தையே ஓட ஓட விரட்டிய அந்த வீரத்தை அந்த ஈழத்தினுடைய நிலத்திலே நடத்தி காட்டியவர்கள் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய பெண்மணிகள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எனவே அளப்பரிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய, அறிவிலே உயர்ந்திருக்கக்கூடிய, நம்முடைய குடும்பத்தினுடைய விளக்காக, சமூகத்தினுடைய ஒளி விளக்காக திகழக்கூடிய இந்த பெண்களை உளமாற போற்றுவோம். அவர்களுடைய உணர்வுக்கும் உரிமைக்கும் நாம் மதிப்பெடுப்போம். உண்மையிலேயே போற்றுவதற்கு முன்பாக பெண்மையை மதிக்க கற்றுக்கொள்ளுவோம். எம்மை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு இந்த பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறை என்பது எங்கே நடக்கிறது என்று சொன்னால் அது வறுமையில் இருக்கக்கூடிய ஏழைகளிடத்திலே அதிகமாக நடக்கிறது. வளமையாக இருக்கக்கூடிய செல்வந்தர்களை காட்டிலும் வறுமையிலே இருக்கக்கூடிய ஏழை பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கிறார்கள். அதை போல ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்கள் தான், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அதை போல ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை பெண்கள் தான் நம்முடைய இந்தியாவிலே இன்றைக்கு இந்த வன்முறைக்கு அதிகமாக பலியாகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இன்றைக்கு குறிப்பாக இதுபோன்ற இந்த பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறைகளை எல்லாம் களைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய மனப்பாங்கிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நான் அடிப்படையிலே ஒரு சாதியை கொண்டு, ஒரு மதத்தை கொண்டு, ஒரு இனத்தை கொண்டு, ஒரு நிறத்தை கொண்டு, ஒரு பொருளாதார அடிப்படையை கொண்டு எந்த மனிதரையும் வெறுக்க தெரியாதவன் நான். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை, தமிழ் சமூகத்தை உருவாக்க நான் விரும்புகிறேன். சாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு, இனங்களுக்கு அப்பாற்பட்டு, நிறபேதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோர் மீதும், எல்லா மனிதர்கள் மீதும் என்றைக்கு நாம் நேசிக்க கற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்குத்தான் பெண்மையை போற்றுவோம் என்கின்ற நிகழ்வுக்கு உண்மையான பொருள் தெரியும் என்று நான் கருதுகிறேன். எனவே பெண்மை என்பது, இந்த பெண் உரிமை என்பது மனித உரிமை, அது மானிட உரிமை என்று நாம் என்றைக்கு எண்ணுகிறோமோ, ஒரு பெண் என்பவள் சக ஜீவன், ஒரு பெண் என்பவள் சம உரிமை உள்ள உணர்வுள்ள ஒரு ஜீவன் என்பதை என்றைக்கு ஆண்கள் உணர்கிறார்களோ அன்றைக்குத்தான் இது போன்ற பெண்மையை போற்றுவோம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையான பொருள் இருக்கும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, உலக வரலாற்றில் அது இந்திரா முதல் இஸ்ரேலை ஆண்ட கோல்டா மேயர் வரை இன்றைக்கு பல அதிகாரத்தை செலுத்திய ஆளுமைகளை வரலாறு கண்டிருக்கிறது. அவையெல்லாம் சொல்லக்கூடிய உண்மைகள் ஆண்களுக்கு இணையாக, ஏன் ஆண்களை காட்டிலும் ஆற்றல் மிகுந்த அதிகாரத்தை செலுத்த முடியும் என்று பெண்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே ஆண்களே, இந்த பெண்களுடைய அறிவையும் ஆற்றலையும் போற்ற கற்றுக்கொள்ளுவோம்.